எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கேஸில் அதாவது குழந்தைங்களோட மைனர் சில்ட்ரனோட கஸ்டடி அவங்களுடைய விருப்பத்துக்கு எதிராக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு இன்சிடெண்ட்டு ஒரு வழக்கு மூலியமாக இதை சொல்லியிருக்காங்க. இது 2 அதாவது ட்வின்ஸு 2 பேர் அவங்களுடைய கஸ்டடி, அதாவது 13 வயசு பசங்க 2 பேரும் அவங்களுடைய ஃபுல் கஸ்டடியை அவங்க அம்மாக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்கள அவங்க பேரண்ட்ஸு, அவங்க அப்பாவும் அப்புறம் அவங்களுடைய அப்பா, தாத்தா, பாட்டி அவங்கெல்லாம் அப்யூஸ் பண்ணுறாங்க. ஃபிசிக்கலாகவும் இமோஷ்னலாகவும் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க சீரியஸ் அலிகேஷன் வச்சுருக்காங்க. அந்த குழந்தைங்க 2 பேரோட அம்மா அந்த ரெக்கார்ட்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ஃபுல் கஸ்டடியுமே அந்த குழந்தைங்களுக்கு அம்மாவோட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இல்லையா, அவங்க அந்த குழந்தைங்க அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு 2010 மேரேஜ் ஆகிருக்கு. மேரிட்டல் கான்ஃப்ளிக்ஸ்னால் அவங்க 2 பேரும் செப்பரேட் ஆகி இருந்திருக்காங்க. அது லீகலாக நிறைய மல்டிபிள் ப்ரொசீடிங்ஸில் போயிட்டு இருந்திருக்கு. டிவோர்ஸ் பெட்டிஷனுமே போட்டிருந்துருக்காங்க. இதுக்கு இடையில சிங்கிள் ஜட்ஜு அந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கஸ்டடியை அலோவ் பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது அவங்க அம்மா கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மண்டே டு ஃப்ரைடே, அப்புறம் அந்த வீக்கெண்ட்ஸ் அவங்க அப்பா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கிராண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அது ஒரு சேலஞ்சிங்காக இப்போ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹியரிங் டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெஞ்ச் அவங்க அமரவை அந்த இது இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க டைரெக்டாகவே 2 குழந்தைங்கக்கிட்டையுமே, அந்த ட்வின் பாய்ஸுக்கிட்ட. அப்புறம் அந்த கவுன்சிலரோட ரிப்போர்ட்டையும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பசங்கக்கிட்டையுமே கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிப்பீட்டடாக சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபிசிக்கலாக அசால்ட் பண்ணப்படுறாங்க, இமோஷ்னல் டிஸ்ட்ரெஸ் ஆகுது, ஃபியராக இருக்குது அவங்க அப்பா கூட இருக்கும்போது, அப்புறம் அவங்க தாத்தா பாட்டி கூட இருக்கும்போது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கவுன்சிலர் இதையுமே நோட் பண்ணியிருக்காங்க. அந்த பசங்க அவ்வளோ அழுதுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் தாத்தா கூடயோ இல்லாட்டி எங்கள் அப்பா கூடயோ அனுப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு மென்டலாக ட்ரமாட்டிக்காக ஆகிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த 2 பசங்களுமே கேட்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய எப்படி நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், என்னெல்லாம் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க ப்ராப்ளம்ஸாக அப்படின்னு. அவங்க அவங்க அப்பா கூட இருக்க விருப்பமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸ்பான்டேனியஸாக சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த கஸ்டடியில் எடுத்து அவங்கள கொண்டு போய் வச்சா இனியும் ஃபர்தராக அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக ஹார்ம் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஜட்ஜஸ்ஸு. கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கஸ்டடி அந்த இது டிசிஷன் இந்த குழந்தைங்க சொல்கிறத அந்த இதை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். அதை ஒரு பொருட்கள் கமாடிட்டிஸ் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பிட்வீன் டிஸ்பியூட்டிங் பேரண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ்னால அவங்க பொருட்கள் மாதிரி அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த ரெக்கார்ட்ஸ் அந்த இதெல்லாம் காமிச்ச உடனே, அலிகேஷன் வச்ச உடனே ஃபுல் கஸ்டடியுமே அவங்க அம்மாவுக்கு வந்துருச்சு. இவங்களுக்கு அப்பாவுக்கு வெறும் லிமிட்டட் விசிட்டு தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ட் இதையுமே சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக ஆர்டர் போட்டிருக்காங்க. அதாவது அந்த குழந்தைங்களோட ஃபுல்லு எஜுகேஷ்னல் எக்ஸ்பென்சஸ் எசென்ஷியல் எல்லாமே அவர் தான் பேர் பண்ணணும் ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வார்னிங் பண்ணியிருக்காங்க. அப்படி ஏதாவது டிஃபால்ட் பண்ணால் மதருக்கு இனியும் ஃபர்தராக ரைட்ஸ் இருக்குது, ரிலீஃப் லீகலாக ரிலீஃப் வாங்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வார்னிங்காக கொடுத்துருக்காங்க. கேஸில் ஜட்ஜ்மெண்ட் இப்படி வந்திருக்கு. பட் அந்த ப்ரூஃப் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த மாதிரி நீதி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மற்ற வரப்போகிற இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். நம்மளுக்கு சப்போஸ் அசால்ட்டெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, யூஸ்வலாக 18 இயர்ஸுக்கு கீழே இருக்குது குழந்தைங்க அப்படின்னா அது அம்மாக்கிட்ட தான் இருக்கணும் அப்படிம்பாங்க. அது சப்போஸ் இந்த மாதிரி அசால்ட்டெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி இல்லாமல் அது ஃபாதர்கிட்ட கூட இருக்கிற மாதிரியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.